பார்க்குற நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்கங்க. சூரியன் எங்கள் வீட்டு படி வரைக்கும் வந்தாச்சு, மணி 9. இன்னும் எங்கள் வீட்டு மருமகம் எழும்பல்ல. இதை கேட்க போனா நான் குடும்பக்கார மாமியாருன்னு தெருவெல்லாம் சொல்லி வச்சிருக்கா. நான் என்ன செய்ய? நீங்களே ஒரு நியாயம் சொல்லுங்க. உங்கள் வீட்டிலலாம் இப்படியா இருக்கு? ஐயோ, நான் வர என்ன சொல்ல போகிறாளோ தெரியலையே. என்னத்த தன்னால் உட்காந்து புலம்பிட்டு இருக்கீங்க? ஒரு நாள் கொஞ்சம் அசந்து தூங்கிட்டேன். அதுவும் வெளியில் உட்காந்து புலம்புறீங்க, பக்கத்தில் உள்ளவங்கலாம் கேட்குறதுக்கா? எதுனாலும் வீட்டுக்குள்ளே வச்சு பேசுங்க அத்த. நான் உங்களுக்கு சமைச்சு போடாமலையா இருக்கிறேன்? ஒரு நாள் தானங்க தூங்கிட்டேன். அதுக்கு ஏன் இப்படி வெளியேன்னு சொல்கிறீங்க? ஆமாடி, நீ சமைச்சு போட்டதை சாப்பிட்டு தான் நான் 10 கிலோ ஏறிட்டேன். போவியா அங்கிட்டு? ஆமாம் ஆமாம், அந்த குடும்பத்துக்கு வந்து வாக்கப்படாதன்னு என் கூட படித்தவெல்லாம் சொன்னான். நான் இஷ்டப்பட்டேன்னு சொல்லி அவரை கட்டிக்கிட்டு இங்கே வந்து பாடா படுகேன். எங்கள் வீட்டில் நான் ராணி மாதிரி இருந்தேன். இங்கே வந்து பாடா படுகேன். பாத்திரம் கழுவது என்ன, பணிவிடை செய்கிறது என்ன. ஆமாடி, ஏன் சொல்ல மாட்டேன்? உன் வீட்டு அருமையை தான் பார்த்தேனே வந்து. நான் அன்னைக்கு தான் கடன் கொடுத்தவன் வந்து உங்கள் அம்மாயை கிளைன்னு கிழிச்ச. எதுனாலும் என்னை பற்றி பேசுங்க, எங்கள் அம்மாவை பற்றி பேசாதீங்க. நான் உங்களை பற்றி தானே பேசினேன், உங்கள் குடும்பத்தை பற்றியா இழுத்தேன்? ஆனால் வீட்டுக்குள்ளே உன் மக ரேணுகா தூங்கிட்டு இருக்கால, அவளை எழுப்பி காப்பி போட சொல்ல வேண்டியது தானே? ஒரு நாள் தானே அவளை எழுப்பி காப்பி போட சொல்லு. என்ன ஏன் பார்க்குற? அதை மட்டும் செய்ய மாட்டியே. உன் மகனை உனக்கு வசதி நான் என்ன கீழையா? நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன். ஐயோ, என் மகளை இழுத்துட்டாளே, அது பாவம். மாமியாருக்கு மாப்பிள்ளைக்குமா உடச்சி போட்டேன், ஓடா தெரிஞ்சு ஒரு நாள் ரெஸ்ட்டுக்கு வந்திருக்கா. என்னது, உன் மகன் மாமியாரை பார்த்தாளா? அன்னைக்கு போனல சிவலிங்காய வீட்டு கல்யாணத்துக்கு உன் மாமியார் என்னை பார்த்து ஓன்னு அழுகா. ஒரு பிடி கஞ்சி கூட எனக்கு தரமாட்டுங்க, என்னை கஷ்டப்படுத்துகான்னு. உன் மகன் வடிச்சு போட்டாளா மாமியாருக்கு? வேற யார்கிட்டையுமே இந்த கதையெல்லாம் சொல்லுங்க. நான் அன்னைக்கே இவர்கிட்ட தனி கொடுத்தனம் போகணுன்னு சொன்னேன். இவர் கேட்டாரா? கேட்டிருந்தா இந்த மாதிரி நான் கண்டவங்கள்ட்டெல்லாம் யாச்சி வாங்க வேண்டியது வருமா? நான் பாட்டுக்கு ஜாலியாக இருந்திருப்பேன்னு நினச்சேன். நேரம் எழும்புவேன், என் வீட்டுக்காரருக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நான் போயிருப்பேன். ஆமாடி, போங்க போங்க, எல்லாரும் போனீங்கன்னா நாங்கள் ஒத்தக்கிட்டே இருந்து கஷ்டப்படணுமா? கஷ்டப்படக்கூடாதுன்னா எங்களுக்கு பொறுத்து தான் போகணும். ஒரு நாள் தூங்குனா என்ன, ஒரு நாள் காப்பி மெதுவாக குடித்தா என்ன, ஒரு குடியும் மொழி போகாது. சரியா? நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். போனால் தான் சரிப்படும். இந்த மனுஷன் எத்தனை முறை சொன்னாலும் திருந்த மாட்டேங்காரு. நீங்களே கிடந்து தனியாக காப்பி போட்டு குடிங்க. நான் எங்கள் அம்மா வீட்டுக்கு போகிறேன். ஐயோ, போயிட்டாளே. இனி 2 மணி நேரம் அவனுக்கு போன போட்டு கண்ணீர் வடிப்பா. பாவம் என் மோய். இது அவளுக்கு வீட்டில் போய் காவல் கடந்து அவளை கெஞ்சி கூத்தாடி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரணும். இதுதான் நடக்கும் ஒவ்வொரு நாளும். இனி என் மகன் வந்து என்கிட்ட சண்டைக்கு இருப்பான். அதுதான் இவளுக்கு சந்தோஷம். அதுதான் உசக்கன்னு பொட்டியை தூக்கிட்டு ஓடிடுவாளுவேன். என்னங்க, புதுசாக பார்க்குறவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த ஒரு கலாட்டால சந்திப்போம்.